இன்னைக்கு ஆண்டவர் என்ன ஆலோசனை சொல்றார் பாருங்க. யோபு 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான், மேலும் மேலும் பலன் அடைவான், பலத்து கொள்ளுவான், விருத்தி அடைவான், உயர்த்தப்படுவான் என்று சொல்லலாம். ஒரு பக்தன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். சுத்தமான கைகளை உடையவன், அவனை தான் மேலும் மேலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். அப்போ உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை. நீங்க செய்கிற பிஸ்னஸ் மேலும் மேலும் விருத்தி அடையணும், உங்களுடைய குடும்பம் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்படணும், வேலையில மேலும் மேலும் நீங்க உயர்த்தப்படணும், ஊழியம் மேலும் மேலும் பெருகணும். அப்படி மேலும் மேலும் ஆசீர்வாதம் நமக்கு வேணும். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா அப்படி தேவன் ஆசீர்வதிக்கணுமானா உன்னுடைய கைகள் சுத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறாரு. சுத்தமான கைகள், லஞ்சம் வாங்குவது, அநியாயம் செய்வது, அக்கிரமம் செய்வது, கலப்படம் பண்ணுவது, அதாவது நம்பின மக்களுக்கு துரோகம் பண்ணது, இந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடாது. உங்களுடைய கைகள் சுத்தமா இருக்கிறபடி உங்களை காத்து கொள்ளணும். அதாவது உங்களுடைய கையின் கிரியைகள், கையின் பிரயாசங்கள் சுத்தமா இருக்கணும். நீங்க பாருங்க, அடுத்தவங்களை பற்றி எழுதுறது, அடுத்தவங்களை பற்றி அதாவது பேசுவது, அடுத்தவங்களை பற்றி சோசியல் மீடியாவில் போடுவது, எல்லாம் இந்த கையை தானே பயன்படுத்துறாங்க. இந்த கை சுத்தம் இல்லை. கை சுத்தம் இல்லாதபடி இந்த மாதிரி அநியாய அக்கிரமங்களை செய்யும் போது அவங்க மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி தெரியும், ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஒரு நாள் பாதிக்கப்பட்டு இல்லாமல் போயிடுவாங்க. அதனால நம்முடைய கைகள் எப்பவுமே பரிசுத்தமா இருக்க நம்மை காத்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். சரிட்டு அவங்களுக்கு ஒரு சமயம் ஒரு ட்ரெயின்ல ஒரு தேவனுடைய பிள்ளை டிராவல் பண்ணி கொண்டிருந்தார். அவர் ரட்சிக்கப்பட்டவர், ஆண்டவருடைய பிள்ளை. அங்கே ட்ரெயினில் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணோம்ல, 4-5 பேர் உட்கார்ந்து சீட்டு விளையாடலாம், நமக்கு நேரம் போகணுமேன்னு சொல்லி சரி என்று சொல்லி சீட்டை கையில் எடுத்து விளையாடுவதற்கு உட்கார்ந்தாங்க. ஒரு ஆள் குறையுது, ஒரு கை குறையுதுன்னா இவர் உட்கார்ந்துருந்தாரா, பிரதர் எங்களோட சீட்டு விளையாட வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர் சொன்னார், எனக்கு கைகள் இல்லை, அதனால விளையாட முடியாதுன்னார். அவருக்கு 2 கை நல்லா இருக்குது. என்ன கையெல்லாம் என்ன இல்லைன்னு சொல்றீங்க, நான் கை இருக்குது என்ன, அது எனக்கு சொந்தம் கிடையாது அப்படின்னார். என்னையா அது உங்க உடம்புல தான் இருக்குது, உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்றீங்க. இருக்கலாம், இந்த கை ஒரு காலத்துல சீட்டு விளையாடிச்சு, லஞ்சம் வாங்கிச்சு, அநியாய அக்கிரமம் பண்ணிச்சு. இந்த கையை நான் இயேசுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். அவர் பரிசுத்தமாக்கிட்டார். இப்ப ஆண்டவருக்கு பிரியமில்லாத எதை இந்த கைகளால செய்யறது இல்லை. இந்த கை எனக்கு சொந்தம் இல்லை, இயேசுக்கு சொந்தம்னு சொன்னார். இதே மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ நம்ம ஒப்பு கொடுக்கணும். என் கால்கள் இயேசுக்கு சொந்தம், கைகள் இயேசுக்கு சொந்தம், என் நாவு இயேசுக்கு சொந்தம். அவருக்கு பிரியமில்லாத எதையும் பேசாது, பார்க்காது, செய்யாது, அப்படி ஒரு அர்ப்பணிப்பு. அப்ப கைகள்ல சுத்தம் இருந்தா மேன்மேலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உடைய வியாபாரத்துல உண்மையா இருக்கணும், செய்யற ஊழியத்துல உண்மை உத்தமம் இருக்கணும். கை நீட்டி அநியாயத்துக்கு காசு வாங்குறது, அநியாய சம்பாத்தியம் பண்ணுவது, அப்படிப்பட்ட கைகளை தேவன் ஆசீர்வதிப்பது இல்லை. அதனால கைகளை சுத்தமாய் வைத்துக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறீங்களா, ஆண்டவர் உடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் கைகளை உம்முடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், பரிசுத்தப்படுத்தும். பாவமான எதையும் செய்யாதபடி என் கைகளை காத்துக்கொள்ளும். மேன்மேலும் பெருக பண்ணி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.